வணக்கம், வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான சிம்பிளான சிக்கன் கிரேவி பண்ணலாம். நான் பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சேர்த்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரை மணி நேரம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3-4 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட அந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும் எண்ணெயில் வதக்கணுன்னா. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இதை கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். மூடி போட்டு மிதமான தேயிலை ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பத்தலைனா சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.